சிம்பிளான ஹெல்த்தியான குடமிளகாய் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குடமிளகாவை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறோம். முதல்ல 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி வேர்க்கடலை, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் புளி, 2 பச்சை மிளகாய். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாவை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, இதையும் இதோட சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 3 சின்ன வெங்காயம். குடமிளகா ரொம்ப வதங்கணும்னு இல்லை, கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய். இந்த சட்னிக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் பெருங்காயம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறினோன்னு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான தாளிப்புக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். கொஞ்சம் கடுகு, காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த தாளிப்பை நம்ம இந்த சட்னியில் சேர்த்துக்கலாம். இப்போ சுவையான சத்தான குடமிளகாய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் சிகப்பரிசி தோசை. இந்த சிகப்பரிசி தோசையோட அளவு என்னென்னு வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் போடுங்க. நான் அதுக்கான அளவுகளை போடுறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் சிகப்பரிசி தோசையோட கேப்சிகம் சட்னி. இதுதான் நம்ம வீட்டு பிரேக்ஃபாஸ்ட். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.